இந்த லைஃப்ல எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க. ஆனா, ஒரு சில பேரு நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒண்ணு பேசி ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம திரும்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிட்டே இருப்போம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டே லைஃபா இருக்கு பல பேத்துக்கு. நீங்க ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு கொஞ்சம் விட்டு குடுத்து போனா பரவால்ல. எல்லாத்துக்குமே நீங்க விட்டு குடுத்து போனீங்கன்னா, உங்களோட செல்ஃபையும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் நீங்க இழந்துருவீங்க. நீங்க யாருன்றதே உங்களுக்கே மறந்து போற அளவுக்கு அந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இதே ஒரு ஸ்டோரிய தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஃப்ராக் அண்ட் பாய்லிங் வாட்டர். ஒரு பாத்திரத்துல ஒரு சுடுதண்ணி வச்சிருக்காங்க. அந்த சுடுதண்ணில நம்ம ஃப்ராக போட்டோம்னா, அது தண்ணி சூடா இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுல இருந்து குதிச்சு வெளிய வந்துரும். இதே இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு பேன்ல தண்ணிய வச்சிடுறாங்க. அதுல ஒரு ஃப்ராகையும் போட்டுடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாம அந்த தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த ஃப்ராகும் அந்த பேனை விட்டு வெளியே போகாம அந்த இடத்துலயே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணிட்டு எந்த ஹீட்டுமே அந்த ஃப்ராகுக்கு தெரியல. பொதுவா ஃப்ராகுக்கு ஒரு தன்மை இருக்குது. எந்த வெப்பத்தையும் அது தன்னோட உடம்புக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாவே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றாங்கல்ல ஸ்டவ்ல. அப்படி இன்க்ரீஸ் பண்றப்ப அந்த ஃப்ராக் என்னன்னா அந்த ஹீட்டுக்கு ஏத்தாப்புல தன்னோட பாடி டெம்பரேச்சரை மாத்திக்கிட்டே இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு ஹை கிட்ட போறப்ப அப்பயும் வைக்கிறாங்க. அப்பயும் அந்த ஃப்ராகுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கறனால அது தண்ணியிலேயே இருக்குது. கொஞ்சம் கூட அந்த பேனை விட்டு ஜம்ப் பண்ணணும்னு அது நினைக்கவே இல்லை. தன்னோட உடம்ப இன்னும் அந்த பாடி டெம்பரேச்சரை மாத்தி வச்சுக்கிறது. அதுல எப்படி நம்ம சர்வை பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக் நினைச்சா தப்பிக்க முடியும். ஆனா அது என்ன பண்ணுச்சு, தன்னால தாங்கிக்க முடியும், தன்னால இந்த ஹீட்டை ஏத்துக்க முடியும், அந்த பாடி டெம்பரேச்சரால அதால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது பேனை விட்டு இறங்காம அந்த தண்ணியிலேயே இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஸ்டவ்வை இன்னும் நல்லா ஹீட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஃப்ராகுக்கு தெரியுது இது ரொம்பவே ஹாட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக் கொஞ்சம் மூழ்கடிக்குது. தண்ணி பபிள்ஸ் பபிள்ஸா அந்த ஃப்ராக் நினைச்சிருந்தா முன்னாடியே ஜம்ப் பண்ணி போயிருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணுச்சு, அதால இருக்க முடியும்னு கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போனனால அந்த ஃப்ராக் கடைசியில இறந்துருது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு. நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றனால என்னன்னா, அதுல இருந்து நம்ம சுதாரிக்காம ஓகே நம்ம இத பண்ணா ஒண்ணும் இல்ல, நம்ம இத மேற்கொண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லபடியா அமைஞ்சிடும். ஆனா எல்லாத்துக்கும் அப்படி அமையுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க உங்களுக்கு ஏத்தவங்களா இல்லாட்டி, அவங்க செஞ்ச ஒரு சின்ன உதவிய நினைச்சு, ஓகே நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு லவ்வரா நீங்க அவங்க கூடயே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு ரொம்பவே பர்டனா இருந்து, உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்து, நீங்க அத டாலரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க செல்ஃப நீங்க இழந்துருவீங்க. நீங்க அந்த ஃப்ராக் மாரி சுதாரிக்காம இருந்தீங்கன்னா, உங்கள நீங்களே இழந்துருவீங்க. இதே மாரி பேராபத்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க. அந்த பிசினஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட்டிங் லாஸ் ஆயிருக்கும். ஆனா நீங்க அந்த டாக்டிக்ஸ மாத்தாம அந்த வழியிலேயே பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம. நீங்க அட்ஜஸ்ட் பண்ற எல்லா விஷயமும் உங்களுக்கே கடைசியில ஆபத்தா முடிஞ்சிருது. ஆஃபீஸ்ல உங்க பாஸ் உங்கள கண்டிப்பா திட்டியிருப்பாங்க. அவங்க திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பீங்க. ஆனா அவங்க நீங்க கரெக்டா செஞ்சும் திட்டியிருப்பாங்க. அத நீங்க அந்த இடத்துல பேச ரொம்பவே தயங்குவீங்க. இப்படி நீங்க பேசுறதுக்கு தயங்குனீங்கன்னா, அவங்க மென்மேலும் உங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. உங்கள டிக்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில நல்ல ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் பொறுத்து போனா, கடைசியில இந்த ஃப்ராக் மாதிரி பேரழிவுல கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்க ரொம்ப சுதாரிச்சு அந்த ஃப்ராக் மாதிரி இல்லாம
முதல்லயே உங்கள தற்காத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க முதல்ல என்னன்னாலும் ப்ரெசென்ட்ல வாழ கத்துக்கணும். உங்களால ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்த தாங்கிக்க முடியுதா? பொறுத்துக்க முடியுதான்னு நீங்க பார்க்கணும். அந்த ஃப்ராக் மாரி என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு, நீங்க உங்க கஷ்டத்த தல மேல வெயிட் ஏத்திக்கிட்டே போறீங்க கிட்டத்தட்ட. அப்படி பண்றனால உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால நீங்க அந்த ஃப்ராக் மாரி சுதாரிக்காம இருந்துறாதீங்க. முக்கியமா நீங்க ப்ரெசென்ட்ல இருந்திருந்தீங்கன்னா, அந்த ஃப்ராக் எப்பயோ அந்த பேனை விட்டு ஜம்ப் ஆயிருக்கும் தண்ணி சூடானப்பயே. இத இன்னொரு கதையா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு வியாபாரி தொழில் செஞ்சு அவரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் பண்ண பிஸ்னஸ்ல அவர் நினைச்ச மாதிரி முன்னேற்றம் பார்க்க முடியாதனால ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாரு. வீட்டுக்கு போகாம அவரு ஒரு கடற்கரையில போய் உட்கார்றாரு. அந்த கடற்கரையில ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. யாருமே இல்ல. அங்க ஒரு சில கற்கள் இருக்குது. அவரு கடந்து போன காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாரு. ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அது மட்டும் இல்லாம இழந்த பணங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட நம்ம எப்படி வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகாம வெளியில தனியா உட்கார்ந்துருக்காரு. என்னதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதுக்காண்டி அவர் சொல்யூஷன் யோசிச்சு கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அவர் யோசிச்சுக்கிட்டே அவர் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு கற்களையா கடற்கரையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு பலவிதமான சிந்தனைகள். நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருப்போமா? இல்ல நம்ம இன்னும் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமா? அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்படியே அவர் யோசிச்சுட்டு ஒரு கல்லா பெருக்கி போட்டுட்டு இருக்காரு. நம்ம நார்மலா கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்த மாதிரி கல்லை கடல்ல போடுறது தான் வழக்கம். ரொம்ப இருட்டா இருந்துச்சு. விடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கடைசியா ஒரே ஒரு கல் இருக்குது. அத கடல்ல எறியலான்னு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை பார்க்குறாரு. பார்த்தா அது சாதா கற்கள் இல்ல, வைரக்கல். அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கடற்கரையோரத்துல ஒரு சில திருடர்கள் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த வைரக்கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. திடீர்னு தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குப்பை மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிற மனிதருக்கு ரொம்ப இருட்டா இருந்த ஒரே காரணத்தினால அவரால சுத்தமா பார்க்க முடியல. அவர் நினைச்சிருந்தா அப்பயே அந்த கல்லு என்னன்னு பார்த்திருக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? பிரசன்ட்ல இருக்காம கடந்து போனதையும் அவரோட எதிர்காலத்தையும் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு. கொஞ்சம் குனிஞ்சு அவர் அந்த கல்லை பார்த்திருந்தாருன்னா முதல் கல் எறிகிறப்பயே சுதாரிப்பா இருந்திருப்பாரு. அவரும் மிகப்பெரிய கோடீஸ்வரரா ஆயிருப்பாரு. ஆனா அவரு இருக்கிறதெல்லாம் இழந்துட்டோமே நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு அவர் கைக்கு வந்த வைரக்கல்லையும் இழந்துட்டாரு. இதே மாதிரிதான் எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு. ஒரு சில 5 பாயிண்ட்ஸ் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை யாராச்சும் ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணாலோ ஹர்ட் பண்ணாலோ ஓரளவுக்கு மேல டாலரேட் பண்ணாதீங்க. நீங்க தான் அவங்களுக்கு எப்படி உங்களை ட்ரீட் பண்ணணும்ட்டு சொல்லி கொடுக்குறீங்க. செகண்ட், நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க கோல்ல சக்சஸ் பண்ண முடியாட்டி அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அந்த சொல்யூஷன் பத்தி யோசிக்காம நீங்க போனதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான வாய்ப்புகளை நீங்க இழந்துருவீங்க. மூணாவது, நீங்க என்ன விஷயம் கோல்ல எது நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விஷயங்களும் மாற போறது இல்லை. நாலாவது, உங்களை நீங்களே ஹாப்பியா ட்ரீட் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து எந்த ஹாப்பினஸையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஹாப்பினஸ் நீங்க ஒரு ஃப்ரெண்டா ரிலேஷனா இருக்கலாம். ஆனா முதன்மையான ஹாப்பினஸ் சந்தோஷம் உங்கள்கிட்ட இருந்து தான் பிறக்கும். அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. மற்றவங்கள்ட்ட தேடாதீங்க. 5, நீங்க உங்க கடமைய செஞ்சுக்கிட்டே போங்க. நீங்க எது பண்ணாலும் சரியா வரலன்னு நினைக்காதீங்க. அப்படி வந்தாலும் ஒரு சில வழிமுறைகளை மாத்துங்க. உங்க கனவுகளை மாத்தாதீங்க. அப்படி நீங்க உங்க கோலை நோக்கி சின்ன சின்ன ஸ்டெப்ஸா டெய்லி நீங்க பண்ணாலே
கண்டிப்பா உங்க கோல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க நெனச்ச கோல அடைவீங்க. எல்லாரும் நெனச்ச மாரி உங்க வாழ்க்கை மாறும்.